வணக்கம் அன்பு நண்பர்களே. பெண்கள் என்றாலே புடவை, புடவை என்றாலே பெண்கள் என்ற அளவிற்கு பிரிக்க முடியாத பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்ததுதான் நம்முடைய பாரம்பரியம். எந்த விசேஷமானாலும் ஆடைகள்ல முதலிடம் பெறுவது நம்முடைய புடவைகள் தான். இந்த புடவைகளில் எத்தனை வகைகள் இருக்கு, யாரெல்லாம் இதை கெட்டுறாங்க, புடவைகள் அணிவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, இதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பொதுவா சேலை அப்படின்றது தெற்காசிய பெண்கள் உடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆடைங்க. இது இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசத்துல இருக்கக்கூடிய பெண்களும் விரும்பி அணிகிறாங்க. புடவைய ஹிந்தியில சாடினும் கன்னடத்துல சீரா அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் பல நாடுகள்ல இதை அணிஞ்சாலும் சேலைனாலே, அதுவும் பட்டு சேலைனாலே தமிழ்நாடு தாங்க. அதுலயும் காஞ்சிபுரம் பட்டுனா சொல்லவே தேவையில்லை. இந்த காலத்து பெண்கள் எப்படி புடவை கட்டிக்கிறது, கட்டிட்டு எப்படி மேனேஜ் பண்றது என்பதுல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் புடவை மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் இஷ்டமும் குறையலங்கிறதா உண்மைங்க. இந்திய பாரம்பரிய உடையினாலே அது புடவைதாங்க. எவ்வளவுதான் பெண்கள் ஃபேஷனா இருந்தாலும் புடவையை அணிஞ்சாலே அவங்க மங்களகரமா தெரிஞ்சிருவாங்க. ஜீன்ஸ், டிஷர்ட் என்று எந்த ஃபேஷனான ஆடைகளும் புடவைகளுக்கு முன்னால தோத்து தாங்க போகும். ஏன்னா புடவைகள் இருக்கக்கூடிய பலவிதமான வெரைட்டிஸ், காட்டன், பாலியஸ்டர், சில்க் காட்டன், சிந்தட்டிக், பட்டு அப்படின்னு பல வகைகள் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள மிகவும் பிரபலமான 14 வகை புடவைகள் ரொம்பவே ஃபேமஸா இருக்குங்க. முதல்ல காஞ்சிபுரம் திருமண முகூர்த்த பட்டுகள். எண்ணற்ற டிசைன்கள்ல அழகான பார்டரோட பலவிதமான கலர்கள்ல காஞ்சிபுரத்துல கிடைக்குதுங்க. அடுத்து டாக்காவில் தயாரிக்கப்படும் டாக்காய் காட்டன் புடவைகள். ஜாம்தானி வேலைப்பாடுகளோடு மிகவும் பிரபலமான காட்டன் புடவைகள் இங்க கிடைக்குது. அடுத்து மகாராஷ்டிராவில் மிகவும் பிரபலமான பைத்தானி புடவைகள். இதனுடைய சிறப்பு என்னன்னா, உண்மையான தங்க நூலை கொண்டு இந்த வேலைப்பாடுகள்லாம் இந்த புடவையில செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒரிசாவில் தயாராகும் சாம்பல்புரி புடவைகள், கேரளாவின் சந்தன நிற பட்டு புடவைகள், இதெல்லாம் வெரைட்டிஸ் அப்படியே சொல்லிட்டே போகலாம். இந்தியாவிலேயே அஸ்ஸாம்ல தான் சுத்தமான சில்க் உற்பத்தி செய்யறாங்க. இங்க தங்க நிற மோகா சில்க்ஸ் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. வட இந்திய திருமண பட்டு புடவைக்கு பிரபலம் பனாரஸ் பட்டு தான். இதோட சிறப்பு அதிகமான தங்க நிற எம்ப்ராய்டிங். இது மட்டும் இல்லைங்க, போச்சம்பள்ளி, சந்தேரி, கோடா புடவை, பொம்கை, கோடா, இப்படி எண்ணற்ற வெரைட்டிஸ் போயிட்டே இருக்கு. கடைக்கு போனோம்னா புடவைகளோட கலரை மட்டுமே பார்க்காம அதோட அந்த புடவைகளோட தயாரிப்புகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கும் போதுதான் நமக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பொதுவா சேலைகள் மற்ற ஆடைகளை விட இறுக்கமா இல்லாததால பலவிதமான நன்மைகள் இருக்கிறது. அதை விட சேலைகள் கட்டுறதால நம்முடைய உடம்புக்கு ஆக்சிஜன் தடைபடாம கிடைக்கிறதால எந்த ஒரு நோயும் எப்பவுமே வராதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. அதை விட முக்கியம் நம்முடைய பாரம்பரியமும் பண்பாடு தானே. இது போன்ற விதவிதமான வீடியோக்குள்ள நம்முடைய குட் நியூஸ் சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.